தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் நேற்று அஇஅதிமுக உறுப்பினர் பங்கேற்று பேசியபோது திமுக உறுப்பினர்கள் குறுக்கிட்டு பேரவை விதிமுறைகளுக்கு புறம்பாக கடும் அமளியில் ஈடுபட்டனர். அமைதி காக்கும்படி அவைத்தலைவர் பலமுறை கேட்டுக் கொண்டும் அதனை பொருட்படுத்தாமல் திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் விளைவித்ததால் பேரவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். தமிழக சட்டப்பேரவையில் 2016-2017 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது நேற்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் பங்கேற்று பேசியபோது திமுக உறுப்பினர்கள் குறுக்கிட்டு அவரை பேசவிடாமல் அமளியில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் பேரவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு கூச்சல் குழப்பம் விளைவித்தனர். பேரவை நடவடிக்கைகளுக்கு திமுக உறுப்பினர்கள் பெரும் குந்தகம் விளைவித்ததை அடுத்து அமைதி காக்குமாறு அவர்களை பேரவைத் தலைவர் பலமுறை கேட்டுக் கொண்டார். அதனை பொருட்படுத்தாமல் திமுக உறுப்பினர்கள் பேரவை விதிமுறைகளுக்கு புறம்பாக தொடர்ந்து பெரும் அமளியில் ஈடுபட்டனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இப்படி வந்து அலை மீது ஆற்றல் இல்லாது இணைக்க முறை இல்லாது முறை இல்ல பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்த பின்னரும் திமுக உறுப்பினர்கள் செவிமடுக்காமல் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் விளைவித்ததால் அவர்களை பேரவையிலிருந்து வெளியேற்றுமாறு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர்.